வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம பார்க்குறது எக்ஸசைஸ் 1.6 அதில் ஃபஸ்ட்டு கொஸ்டினில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன். ஸோ இங்கே என்ன கேட்குறாங்க அப்படின்னா, டெஸ்ட் ஃபார் கன்சிஸ்டன்சி அண்ட் இஃப் பாசிபிள் சால்வ் த ஃபாலோயிங் சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் பை ரேங்க் மெத்தட். நம்ம எக்ஸசைஸ் 1.3 1.4 1.5 இது எல்லாத்துலேயுமே நான் ஹோமோஜீனியஸ் லீனியர் ஈக்குவேஷனை தான் பார்த்தோம். இங்கேயும் நான் ஹோமோஜீனியஸ் லீனியர் ஈக்குவேஷன் தான் பார்க்குறோம். பட் அந்த 3 எக்ஸசைஸ், இதுக்கு முன்னாடி உள்ள 3 எக்ஸசைஸ்லையும் நமக்கு யூனிக் சொல்யூஷன், ஒரே ஒரு சொல்யூஷன் இருக்கிறத மட்டும் தான் பார்த்தோம். இந்த எக்ஸசைஸை பொறுத்த வரைக்கும் யூனிக் சொல்யூஷனும் இருக்கும், இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷனும் இருக்கும், நோ சொல்யூஷனும் இருக்கும். இது 3 கேட்டகரிக்கும் இருக்கும். நம்ம அதை ஐடென்டிஃபை பண்ணணும். அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா கன்சிஸ்டன்சி அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ கொடுத்துருக்க ஈக்குவேஷன், சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன் கன்சிஸ்டண்ட்டாக இருந்துச்சுன்னா அதுக்கு சொல்யூஷன் இருக்கும். இன்கன்சிஸ்டண்ட்டாக இருந்துச்சுன்னா நோ சொல்யூஷன். அதான் தமிழில் கொடுத்துருக்காங்க, பின்வரும் சமன்பாடுகளின் தொகுப்பு ஒருங்கமை உடையதா அப்படின்னு செக் பண்ண சொல்கிறாங்க. அப்படி ஒருங்கமை உடையதாக இருந்துச்சுன்னா அதை தீர்க்கணும். ஏன்னா ஒருங்கமை உடையதாக இருந்துச்சுன்னா தீர்வு இருக்கும். ஒருங்கமை இல்லை அப்படின்னா தீர்வு இல்லை அப்படின்னு முடிச்சிடலாம். சரிங்களா? சரி, இப்போ இதை என்ன மெத்தடில் செய்ய போகிறோம் அப்படின்னா, லாஸ்ட் எக்ஸசைஸில் செஞ்சால் காஷியன் எலிமினேஷன் மெத்தட், அதே சேம் கான்செப்ட் தான். அதே மாதிரி தான் ரோஎக்லான் ஃபார்ம் கொண்டு வரேன், அதே சேம் டிட்டோ தான். அதுக்கப்புறம் இடையில இங்கே ஒரு சின்ன விஷயம் செய்வோம். அது என்ன அப்படிங்கிற இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ். ஃபஸ்ட் இந்த ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ், அதாவது விரிவுபடுத்தப்பட்ட அணி. ஸோ விரிவுபடுத்தப்பட்ட அணி ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் அப்படின்னா என்னென்னா, ஏ பார் பி. ஏங்கிறது கோஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ்ஒய்இசட், எக்ஸ்ஒய்இசட்டோட கோஃபிஷியன்ஸ் தான் ஏ. ஸோ அதை இங்கே எழுதுகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் உள்ள கோஎஃபிஷியன்ட் 1 -1 2. செகண்ட் ஈக்குவேஷன் உள்ள கோஎஃபிஷியன்ட் 2 1 4. தேர்ட் ஈக்குவேஷன் உள்ள கோஎஃபிஷியன்ட் 4 -1 1. அப்புறம் பி பார் பி. பிங்கிறது ஒவ்வொரு ஈக்குவேஷன் உள்ள கான்ஸ்டன்ட் டேர்ம். ஸோ 2 7 4. இப்போ இதை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ரோஎக்லான் ஃபார்ம் கொண்டு வரணும். ரோஎக்லான் ஃபார்ம்னா ஃபஸ்ட் எலமெண்ட் நான் 0வாக இருக்கணும், செகண்ட் ரோவில் ஃபஸ்ட் எலமெண்ட் 0வாக இருக்கணும், தேர்ட் ரோவில் ஃபஸ்ட் 2 எலமெண்ட் 0 ஆகணும். ஸோ இங்கே இது 0 ஆகணும். ஸோ இந்த 2 எலமெண்ட் 0 ஆகணும். ஸோ ஃபஸ்ட்டு அப்போ நான் என்ன செய்யணும்னா, ஃபஸ்ட் எலமெண்ட் நான் 0வாக இருக்குது, அதை நான் அப்படியே வச்சுக்கிறேன். இதிலேருந்து அடுத்தடுத்த மேட்ரிக்ஸ் நம்ம மாற்றிட்டே போகிறதுனால அது இதுக்கு ஈக்குவலாக இருக்காது, ஈக்குவலண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் ஈக்குவலண்ட். ஸோ ஃபஸ்ட் ரோவை நான் அப்படியே வச்சுக்கிறேன். 1 -1 2 2. சரி, அடுத்தது இதை 0 ஆகணும். செகண்ட் ரோவில் ஃபஸ்ட் எலமெண்ட் 0 ஆகணும். ஸோ ஃபஸ்ட் எலமெண்ட் 0 ஆகிற ஃபஸ்ட் ரோ தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட் ரோ யூஸ் பண்ணுறப்போ இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணுறப்போ 0 வரணும். அப்படின்னா இங்கே 2 இருக்குது. ஸோ இங்கேயும் 2 இருந்தால் தான் 0 ஆகும். ஸோ அப்போ நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, இந்த ஃபஸ்ட் ரோவை 2ஆல் மல்டிபிள் பண்ணி இதோட சப்ராக்ட் பண்ணுறேன். அதை நான் இங்கே எப்படி எழுதிக்கிறேன்னா, R2 தான் சேஞ்ச் பண்ணுறேன். எப்படி சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா, R2 ஃபஸ்ட் ரோவை 2ஆல் மல்டிபிள் பண்ணுறேன், 2R1. இப்போ இங்கே இதை சப்ராக்ட் பண்ணுறேன். ரெண்டு சேம் சைனாக இருந்தால் மைனஸ் பண்ணிக்கணும், டிஃப்ரெண்ட் சைனாக இருந்தால் ப்ளஸ் பண்ணிக்கணும். சரி, இப்போ R2 - 2R1. R2 நான் எதுவுமே செய்யலை, அப்படியே எழுதிக்கிறேன். R2 என்னது 2 1 4 7. R1 2ஆல் மல்டிபிள் பண்ணுறோம். R1 2ஆல் மல்டிபிள் பண்ணால் 2 -2 4 4. ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணுறோம், மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். 0 +2 + 1 3 4 - 4 0 7 - 4 3. சரி, 0 3 0 3. அடுத்தது இது தேர்ட் ரோவில் ஃபஸ்ட் எலமெண்ட் 0 ஆகணும். ஸோ இதுக்கும் ஃபஸ்ட் எலமெண்ட் 0 ஆகுனா ஃபஸ்ட் ரோ தான் யூஸ் பண்ணணும். ஸோ இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணுறோம், 0 வரணும். இங்கே 4னா இங்கேயும் 4 வரணும். ஃபஸ்ட் ரோவை 4ஆல் மல்டிபிள் பண்ணி R3யோட சப்ராக்ட் பண்ணணும். ஸோ R3யை சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ R3 -4R1. சரி, R3 என்ன 4 -1 1 4. R1 4ஆல் மல்டிபிள் பண்ணால் 4 -4 4 2s are 8 4 2s are 8. சப்ராக்ட் பண்ணுறோம், அதனால் சைன் சேஞ்ச் ஆகும்.
4 minus 4 0 plus 4 minus 1 3 minus 8 plus 1 minus 7 minus 8 plus 4 minus 4 0 3 minus 7 minus 4. ஓகே, இப்போ அடுத்து இந்த எலமெண்ட்டு 0 ஆகணும். அப்போ நம்ம என்ன செஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இது ரெண்டையும் டைரெக்டாக சப்ராக்ட் பண்ணாவே 0 ஆயிரும். ஸோ ஃபஸ்ட்டு 2 ரோவை நான் அப்படியே வச்சுக்க போகிறேன். 1 minus 1 2 2 0 3 0 3. தேர்ட் ரோ தான் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். தேர்ட் ரோவில் செகண்ட் எலமெண்ட்டை 0 ஆகணும். இப்போ இதை செகண்ட் எலமெண்ட்டை 0 ஆகணும், செகண்ட் ரோ தான் யூஸ் பண்ணணும், ஃபஸ்ட் ரோ யூஸ் பண்ணக்கூடாது. சரிங்களா? செகண்ட் எலமெண்ட் 0 ஆகிறது செகண்ட் ரோ தான் யூஸ் பண்ணணும். இப்போ இது ரெண்டு, இப்போ இது 3னா இங்கேயும் 3 இருக்குது, எதையும் மல்டிபிள் பண்ண வேண்டியது, டைரெக்டாக செப்பரேட் பண்ணால் போதும். ஸோ அப்போ R3 மைனஸ் R2. நான் R3லேருந்து R2வை சப்ராக்ட் பண்ணேன். ஏன்னா ரெண்டுமே சேம் நம்பர் தான், சேம் சைன், அதனால் சப்ராக்ட் பண்ணுறேன். 0 3 minus 3 0 minus 7 minus 0 minus 7 minus 4 minus 3 minus 7. சரிங்களா? இப்போ ரோ எக்லான் ஃபார்ம் வந்துட்டு ஃபஸ்ட்டு செகண்ட் ரோவில் ஃபஸ்ட் எலமெண்ட் 0, தேர்ட் ரோவில் ஃபஸ்ட்டு 2 எலமெண்ட் 0. சரிங்களா? இப்போ ரோ எக்லான் ஃபார்ம் வந்துடுச்சு. இட்ஸ் ரோ எக்லான் ஃபார்ம். ஸோ ரோ எக்லான் ஃபார்ம் நிறைய ஏறுபடி வடிவம். இப்போ நம்ம என்ன செய்யணும்னா, இது வரைக்கும் காஸ் எலிமினேஷன் மெத்தட் சேம் தான். இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து இது கன்சிஸ்டண்ட்டாக, ஏன்னா நம்ம கொஸ்டினில் வந்து கன்சிஸ்டன்சி தான் கேட்குறாங்க, ஒருங்கமை உடையதா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னா நம்ம ரேங்க் செக் பண்ணணும். ரேங்க் செக் பண்ணுறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு டோட்டலாக இதோட ரேங்க் ஏ பார் பியோட ரேங்க் ஃபஸ்ட்டு பார்த்துட்றோம். ஸோ ரேங்க்கை டினோட் பண்ணுறது இந்த ரோ. ஸோ ரோ ஆஃப் ஏ பார் பியோட ரேங்க்கு ரோ எக்லான் ஃபார்மில் எப்படி செக் பண்ணணுன்னா, நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோ. ஸோ இது ஒரு நான் ஜீரோ ரோ, இது ஒரு நான் ஜீரோ ரோ, இது ஒரு நான் ஜீரோ ரோ. நான் ஜீரோ ரோ மீன்ஸ் அந்த ரோவில் ஒரு ஜீரோ இல்லாத நம்பராவது இருந்துச்சுன்னா அது நான் ஜீரோ ரோ தான். எல்லாமே ஜீரோ ஆனால் அது ஜீரோ ரோ. ஸோ அப்போது நான் ஜீரோ ரோ எத்தனை இருக்குது? 1 2 3. ஸோ ரோ ஆஃப் ஏ பார் பி 3. இப்போது ஏயோட ரேங்க் பார்க்கணும். இப்போ ஏயோட ரேங்க் பார்க்குறப்போ இதை மட்டும் தனியாக, ஸோ லாஸ்ட்டு காலமை ஒமிட் பண்ணிடணும். இந்த லாஸ்ட் காலம் ஒமிட் பண்ணிட்டு இந்த ஃபஸ்ட்டு 3 காலம் மட்டும் பார்க்கணும். இது ஒரு நான் ஜீரோ ரோ, இது ஒரு நான் ஜீரோ ரோ, இது ஒரு நான் ஜீரோ ரோ. அப்போ இது ரோ ஆஃப் ஏயும் 3 தான். இப்போ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கா? ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தால் கன்சிஸ்டன்ட். இப்போ ரோ ஆஃப் ஏ பார் பி இஸ் ஈக்குவல் டு ரோ ஆஃப் ஏ. ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. ரெண்டும் ஈக்குவலாக இருந்தால் கன்சிஸ்டன்ட். அப்போ கன்சிஸ்டண்ட்டாக இருந்துச்சுன்னா இது யூனிக் சொல்யூஷன் இல்லை இன்ஃபைனைட் மெனி சொல்யூஷனாக இருக்கும். அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரெண்டோட ரேங்க்கும் 3 தான். இதை எதோட கம்பேர் பண்ணால் நம்பர் ஆஃப் அன்னோன். நம்பர் ஆஃப் அன்னோன் அப்படின்னா என்ன? அன்னோன்னா இந்த கொடுத்துருக்க வேரியபிள் எக்ஸு ஒய் இசட் எத்தனை இருக்குது? எக்ஸு ஒய் இசட் 3 வேரியபிள் இருக்குது. ஸோ 3 அன்னோன்ஸ். ஸோ அப்போ அன்னோனுக்கும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ நம்பர் ஆஃப் அன்னோன். ஸோ நம்பர் ஆஃப் அன்னோனுக்கும் ஈக்குவல். நம்பர் ஆஃப் அன்னோன்னா வேரியபிள். சரிங்களா? தமிழில் மாறிகளின் எண்ணிக்கை. அதை நான் எழுதிடுறேன். இப்போ ஏ பார் பியும் ஏயோட ரேங்க் ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தால் கன்சிஸ்டன்ட். அண்டு அது நம்பர் ஆஃப் அன்னோனுக்கு ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா யூனிக் சொல்யூஷன், ஹேஸ் யூனிக் சொல்யூஷன். ஸோ தமிழில் ரெண்டு ஈக்குவலாக இருந்தால் ஒருங்கமை உடையது. அப்புறம் மாறிகளின் எண்ணிக்கைக்கு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது ஒரே ஒரு தீர்வு பெற்றுள்ளது அப்படின்னு அர்த்தம். ஸோ அதை ஒருங்கமையுடையது மற்றும் ஒரே ஒரு தீர்வு உண்டு. சரி, இப்போ நமக்கு கன்சிஸ்டன்ட் அப்படின்னாவே நம்ம அதை சால்வ் பண்ணலாம். ஏன்னா பாசிபிள் அப்படி தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சால்வ். இப்போ நம்ம என்ன செய்யணும்னா காஸ் எலிமினேஷன் மெத்தடில் செய்கிற மாதிரியே தான் கொடுத்துரு லாஸ்ட்டு ரோ எக்லான் ஃபார்மில் உள்ள அந்த மேட்ரிக்ஸை ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பிங்கிற ஃபார்மேட்டில் எழுதிக்கிறோம். ஸோ ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி இந்த ஃபார்மேட்டில் எழுதிக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஏ 1 minus 1 2 1 minus 1 2. Second row 0 3 0. Third row 0 0 minus 7. அடுத்து x வேரியபிள் மேட்ரிக்ஸ் x
y z is equal to constant term last b 2 3 minus 7 2 3 minus 7. ஓகே, இப்போ லாஸ்ட்லேருந்து மல்டிபிள் பண்ணுறோம். ஸோ இதையும் மல்டிபிள் பண்ணுறோம். 0x 0y minus 7z is equal to minus 7. ஸோ z equal to மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிற 7/7 1. ஸோ z கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது செகண்ட் ரோவையும் இதை மல்டிபிள் பண்ணுறோம். 0x plus 3y plus 0z equal to 3. ஸோ y is equal to 3/3 1. ஸோ y is equal to 1. அடுத்தது ஃபஸ்ட் ரோ x minus y plus 2z is equal to 2. x minus y ஓட வேல்யூ 1 plus 2 into z ஓட வேல்யூ 1 equal to 2. So x minus 1 plus 2 is equal to 2. So x plus 1 equal to 2. So x equal to 2 minus 1. So by x equal to 1. Therefore, the solution are x is equal to 1, y is equal to 1, z is equal to 1. Thank you.